டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தயாரிப்பாளர் ராஜன் அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அவருடைய மரணத்திற்கு பல்வேறு காரணங்களை நிறைய நபர்கள் சொல்றாங்க. என்ன உண்மையான காரணம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். என்ன உண்மையான காரணம்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அடையாறு ஆற்று பாலத்தில் குதிச்சிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இறந்து போனது எல்லாமே பெரிய பரபரப்பாயிருச்சு. ஏன்னா சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஒரு மூத்த தயாரிப்பாளர் பல பிரச்சனைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு, சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்துருக்கிறாரு. சின்ன தயாரிப்பாளர்களுக்கு எல்லா மேடைகளையும் ஆதரவாக பேசியிருக்காரு. தைரியமாக பேசக்கூடிய, போல்டாக பேசக்கூடிய, இது எதாக இருந்தாலும் யார் வந்தாலும் என்னானாலும் பரவாயில்ல அசால்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் ராஜன் சார். அப்படி ஒரு ராஜன் சார் அவ்வளோ கம்பீரமான ஆள், அவ்வளோ தைரியமான ஆள். அவர் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தார்? அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு யாருமே நம்பலை. ராஜன் சார் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க. காரணம் என்னென்னா அவ்வளோ தைரியமான ஆள். அவ்வளோ தைரியமான ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா பணம் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு 50 தயாரிப்பாளர்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா 50 லட்சம், 40 லட்சம், 30 லட்சம் இப்படி பிரித்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். அந்த திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண வகையில் அவருக்கு அந்த பணம் கொடுத்தார் இல்லையா, அது அவருக்கு திரும்பியே வரல. பல பேர்ட்டு திரும்பி வரல. 90% வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. ஏதோ ஒரு 10% வாங்கினவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நேர்மையாக இருந்திருக்காங்க. மற்ற பணம் எல்லாமே போய் லாக் ஆயிடுச்சு. ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் ஒரு மாதிரி கம்பீரமான ஆள். யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க போக மாட்டார், நிமிர்ந்த தலை குனிய மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர். 85 வயசு, இத்தனை வருஷமாக அப்படி வாழ்ந்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணால் யாரும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, யாருமே ஃபோன் எடுக்கிறது இல்லையா. நேராக வீட்டுக்கு தேடி போனால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்களாம். ஸோ இப்படி இதெல்லாம் எப்படின்னா ராஜன் சாருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ 50 பேர் அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு போகிறது, அவங்க இல்லைன்னு சொல்கிறது, ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாகவே அவருக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நம்மளை யாரும் எல்லாரும் மதிச்சுட்டு இருந்த நம்மளை இப்போ இவங்கெல்லாம் மதிக்காத அளவுக்கு நடந்துக்கிறாங்களேன்னும் போது அது ஒரு அழுத்தம் ராஜன் சாருக்கு இருந்திருக்கு. யாருமே பணம் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் சாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி ஒன்று நடந்திருக்கு, இருதய ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேஸ்மேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹார்ட் பீட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு சின்ன மிஷினு, அது உங்களுக்கு செயற்கையாக அந்த ஹார்ட் பீட்டை பம்ப் பண்ணி கொடுக்கும். அது அந்த வேலை. அது பேஸ்மேக்கர் வச்சுருக்காங்க ராஜன் சார் 4 நாளுக்கு முன்னாடி. அந்த 4 நாளைக்கு முன்னாடி பண்ண அந்த பேஸ்மேக்கர் சர்ஜரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா தேவைப்பட்டிருக்கு. 20 கோடி ரூபா வெளியில் கடன் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த 15 லட்ச ரூபா அவருடைய மருத்துவ செலவுக்கு அவரால் கொடுக்க முடியல, கையில் காசு இல்லை. இதுவே அவரோட மன அழுத்தத்துக்கு இருக்குமா இல்லையா? நியாயம் தானே? 20 கோடிமா, 1 ரூபா 2 ரூபாவில் 20 கோடி கொடுத்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணமே கோடிகளில் இருக்குது, நிலுவையில் இருக்குது, வட்டி வரல, எதுவுமே வரல, அசலே வரலைன்னு ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு இப்போ 15 லட்சம் தேவைப்படுது மருத்துவ செலவுக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் சேர்ந்து அந்த காசு கொடுத்துட்டாங்க, அது நடந்துருச்சு அந்த அறுவை சிகிச்சை, அது ஓகே. ஆனால் ஒரு ஆளுமையான ஆள் என்ன நினைப்பார் அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் நம்மளோட காசில் நடக்கணும் அப்படின்னு. சில பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பையனை கூப்பிட்டு சொல்லுவாங்க கடைசி காலத்தில், இந்த மாதிரி நான் பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்கப்பா, ஒரு 4 லட்சம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னுடைய காசு எடுத்து நீ அது செலவழிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களாம் அப்படி வாழ்ந்தவங்க. நம்ம செத்தா கூட நம்ம காசுலேயே நம்மளை இறுதி சடங்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. அது சில பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இப்போ தனக்கே மருத்துவத்துக்கு காசு இல்லைங்கிறது அவருக்கு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு பிரபலமான ஹோட்டல் நுங்கம்பாக்கத்தில், அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷமாகவே அங்கே தான் இருக்கார். ஒரு பெர்மனண்ட் ரூம் அவருக்கு இருக்குது. அங்கே காலையில் டிஃபன் சாப்பிடுவார், காஃபிலாம் அங்கே சாப்பிடுவார். மத்தியான உணவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மகள் ஒருத்தவங்க இருக்காங்க விஜின்னு, அவங்க வீட்டிலேருந்து வரும். ஸோ இப்படி தான் அவர் இருந்திருக்காரு. குடும்பத்துலேருந்து ஏன் பிரிஞ்சார், எதுக்கு பிரிஞ்சார் அது பெருசாக தெரியாது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை. அது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததும் கூட அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகள் கதறி அழுகிறாங்க, 2 மகன்கள் கதறி அழுகிறாங்க, மனைவி கதறி அழுகிறாங்க, இவங்கெல்லாம் கதறி அழுகிறாங்க அப்பாவை பார்த்து. அப்பா இப்படி ஆயிட்டாரே, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, அழுகிறாங்கல்ல, வீடியோலாம் வருது இல்லை. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லை யாருமே ஆதரவு கொடுக்கலைன்னா எப்படி அழுவாங்க? பாசம் அப்பா மேலே இல்லாமல் எப்படி அழுவாங்களா?
ஏதோ ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள்மா குடும்பத்துக்குள்ளே இருக்கும். நம்ம குடும்பத்துலேயும் இருக்கிறது தான், எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஏன் சொன்னாங்க? அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இருக்கா? மாமியார் மருமகள் இல்லாத குடும்பம் இருக்கா? அந்த மாதிரி தான் அதெல்லாம். ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதனால் இவர் வந்து கொஞ்சம் வைராக்கியமான ஆள், கொஞ்சம் கோவக்காரரு. அதனால் தனியாக இருந்து போன்னு வந்து தனியாக இருந்திருக்கிறாரு. அதான் உண்மை. மகள் சமைச்சு கொடுத்துருக்காங்க. மகன்கள்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் அங்கே தங்கலை. ஹோட்டலில் தான் தங்கியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு சூழலில் ஒரு தனிமை, ஒரு முதுமை, அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் அதுன்னு உடல் உபாதைகள் இதெல்லாம் இருந்திருக்கு. இதோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட மகள், ஒரே மகள் விஜி, 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அந்த ஒரு மகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர், அதாவது கே ராஜன் சாருடைய மருமகன், அவரும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறார். இது வந்து அவருக்கு மிகப்பெரிய சோகத்தையும் வலியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ மொத்தத்தில் கே ராஜன் சாருடைய இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவு, இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. தைரியமான ஆள். ஆனால் இப்படி எடுத்துட்டார் அப்படின்னா எல்லாத்தையும் மீறி விதி வென்றுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கடன் கொடுத்தது வரல, நான் மருத்துவ செலவுக்கு தன்னாலே காசு செலவழிக்க முடியல, தனிமையாக இருக்கார், குடும்பத்துலேருந்து பிரிச்சிருக்காரு, வயோதிகம், மகளுடைய கணவர் தற்கொலை பண்ணி இறந்தது, இப்படி பல கோணங்கள் அவருக்கு வந்து மனதளவில் வந்து அழுத்தங்கள் இருந்திருக்கு. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சார், ஒரு தயாரிப்பாளராக இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்கும் சினிமாவில். இப்படி தான் நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து மாட்டிக்கிறாங்களோ சார்? இல்லைம்மா, தயாரிப்பாளர்கள் வந்து மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறதோடமா, இன்றைக்கி வந்து தயாரிப்பு துறை வந்து யார் வேணால் வந்து எடுக்கலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தெரிஞ்சவங்க, சினிமா படித்தவங்க எடுப்பாங்க. ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னா ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அது கற்றுக்கிட்டு வந்து இயக்குனர் ஆவாங்க. ஒரு தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னா அந்த அந்த அடித்தளத்துலேருந்து தயாரிப்பு துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கு வருவாங்க படங்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைம்மா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் பையன் நடிக்கணும், என்கிட்ட 5 கோடி இருக்குது, ஒரு படம் எடுக்கணும், நான் வந்து ஃபாரினில் சம்பாரித்தேன், நானே ஹீரோவாக நடித்து ஒரு படம் எடுக்கணும், இப்படிலாம் வந்து வந்து ஆசைப்பட்டு சினிமா எடுக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காசையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தயாரிப்பு துறை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சிக்கலில் போய் மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி ஒரு 285 படங்கள் வருஷத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் அப்படி தான் வந்திருக்கு. 85 படங்கள் வந்தால் ஒரு 10-15 படங்கள் தான் ஓடுது, 10-15 படங்கள் தான் லாபம் கொடுக்குது. மற்ற எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா நஷ்டத்தை தான் கொடுக்குது. இந்த ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி சினிமாவில் ஏற்கனவே இருக்கிற அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆர்பி சௌதரி அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 படங்கள் எடுத்திருக்கிறார். 99 படம், மகுடம்னு ஒரு படம் விஷால் வச்சு எடுத்துகிட்ருக்காரு. இந்த 95க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7-8 வருஷத்தில் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. அவரால் நினச்சா அடுத்தடுத்து படங்கள் பண்ண முடியும். ஆனால் சினிமா ஆபத்தாக இருக்குது, அபாயகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் 4 படம் தான் அந்த 7-8 வருஷத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 7 படம் பண்ணவர் 7 வருஷத்துக்கு 4 படம் பண்ணியிருக்காரு. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி சினிமா இருக்குது. அப்படின்னும்போது இப்போ வர தயாரிப்பாளர்களை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுமா. சினிமா வந்து அப்படி தான் இருக்குது. சினிமா எப்படின்னா, உங்களுக்கு எந்த படம் லாபத்தை கொடுக்கும், எந்த படம் நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது. இந்த படம் ஓடும்னு எந்த படத்தையுமே நம்ம உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அது ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும், கமல் படமாக இருந்தாலும், விஜய் அஜித்தாலும் அதுதான் சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது தயாரிக்கிற படங்கள், அது வியாபாரங்கள் இன்றைக்கி சினிமாவில் கிடையாது. அப்படின்னா அது வியாபாரமாகாமல் போயிடுது. ஓடிடி வியாபாரம் இல்லை, சேட்டலைட் வியாபாரம் இல்லை, தேட்டர் வியாபாரம் இல்லை, எந்த வியாபாரமே இல்லாமல் போகும்போது என்னென்னா, வாங்கின காசை அவங்க கொடுக்க முடியறதில்லை பல நேரங்களில். உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னா, பல தயாரிப்பாளர்கள் வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கப்புறம் அவங்களே ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட காசு இருந்தால் தானே அதை திருப்பி கொடுப்பாங்க. கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கி வந்துடுது. சில பேர் தான் ஏமாற்ற குணத்தோடு ஒரு சிலர் இருப்பாங்க. அது வந்து ஒரு 2% இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாருமே எப்படின்னா, படம் தயாரிக்க வந்து நஷ்டப்பட்டிருப்பாங்க. கொடுக்கறது முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும். உங்கள்கிட்ட காசு இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். நான் என்ன தான் அதட்டி கேட்டாலும் மிரட்டி கேட்டாலும் காசே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கொடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் பல தயாரிப்பாளர்கள் மாட்டிட்டாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. சினிமா துறை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அது அந்த காலத்துலேருந்தே ஆபத்தான துறை தான். இப்போ ரொம்ப ஆபத்தான துறையாக மாறி. அவரே நிறைய இடங்களில் இதை பற்றி பேசியிருப்பார். ஒரு லாபம் வந்தாலோ ஒரு புகழ் அப்படின்னு வந்தால் கூட அது ஹீரோ, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார்ந்ததாக இருக்குதே தவிர, இவ்வளோ பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு அது ஒரு நாளும் கிடைச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சார். உண்மைமா, 100% உண்மை. அதாவது வந்து ஒரு இன்னைக்கு ஹீரோஸ் தான் நல்லா இருக்காங்க, நடிகர்கள் தான் நல்லா இருக்காங்க சினிமா துறையில். அதாவது நான் சொல்கிற நடிகர்கள்னால் எல்லா நடிகர்களும்
நடிகர்களும் இல்லை. அதாவது பிரபலமான நடிகர்கள் அந்தஸ்துக்கு வந்துடுறாங்களே, டாப் ஸ்டார்ஸ் ஒரு 10 பேர், டாப் ஹீரோயின் ஒரு 10 பேர், அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. உண்மையாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 கோடி 80 கோடி 90 கோடி சம்பளம் வாங்குறாங்க, 100 150ன்னு சம்பளம் வாங்குறாங்க கோடிகளில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த அந்த பணத்தை கொடுத்து எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அப்படி நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 99% நல்லா இல்லை. 99% வந்து அந்த மாதிரி படம் எடுக்க போனால் பெரிய பெரிய படங்கள் எடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் நஷ்டத்துக்குள்ளே தான் மாட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னு ஒரு படம் எடுக்க வந்தாங்க. குட் பேட் அக்லின்னு ஒரு படம், அஜித் படம். அது அவங்களுக்கு நஷ்டம். அவங்க இனி மறுபடியும் தயாரிப்பு துறை தமிழில் வேண்டான்னு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி தில்தராஜ்னு ஒருத்தர் வந்தார், வாரிசுன்னு ஒரு படம் எடுத்தார், அது அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு படம் சங்கரை வச்சு எடுத்தார், அது அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இனிமேல் தமிழ் படமே வேணான்னு அவர் திரும்பி போயிட்டார். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் 1000 கோடி ரூபா கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க தமிழ் சினிமாவில், அவங்களுக்கும் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. ஒன்றுமே கிடைக்கல. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு தானே எடுத்தாங்க. ரஜினியை வச்சு, கமலை வச்சு, விஜய் வச்சு, அஜித்தை வச்சு, சூர்யா வச்சு தானே எடுத்தாங்க. அப்புறம் எப்படி நஷ்டமாச்சு? ஆச்சா? அப்போ போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போச்சு. தயாரிப்பாளர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உள்ள இந்த சிக்கல் தீரணும் அப்படின்னா நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும். டேரக்டர்ஸ், இன்றைக்கி வர டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு படம் எடுத்து கொடுக்கணும் தயாரிப்பாளர்களுக்கு. ஸோ நடிகர்கள் அவங்க நல்லா இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து 99% ரோட்டில் தான் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே நஷ்டம் தான். நஷ்டப்பட்ட அந்த தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய படத்துக்கே வந்து அவங்களால வாய்ஸ் அவுட் கொடுக்க முடியல. ஆனால் இவர் நிறைய சின்ன சின்ன படங்களுக்கும் சரி, பெரிய படங்களுக்கும் சரி, அதற்கான பிரச்சனையை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. இதுதான் தீர்வு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இதனால் நடந்திருக்கா சார்? ஏன்னா நிறைய இடங்களில் அவர் ஒவ்வொரு பேட்டியிலையும் தயாரிப்பாளர்களுடைய நிலைமை மற்றும் சினிமாவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் வந்து அவர் குரல் கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எல்லா மேடைகளையும் சின்ன படங்கள் வந்து தோற்று போகுது. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்கணும், இப்படி பல விதமாக சின்ன படங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்கிறார் கே ராஜன் சார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மாற்றங்கள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கல்ல, அது வந்து நம்ம வந்து முழுசாக நடந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. 1-2 பேருக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கலாமே தவிர 98 பேருக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தலைன்னு தான் சொல்லணும். அது அவர் சொல்கிறது ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ராஜன் சார் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் சொல்கிறது இன்னும் ஒரு படி மேலே மக்களை ரீச் ஆகுற மாதிரியான. ஆமாம், மக்களை அதான் சொல்கிறேன்னே. அவர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு மனிதராக இருக்கார். ஒரு நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேட்டி கொடுத்துருக்காரு. நிறையா வந்து ஆடியோ ரிலீஸ்லேருந்து பல இடங்களில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அரசியல் கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசுவார். எல்லா டாப்பிக்கையும் பற்றி பேசுவார். நம்ம நல்ல தமிழ் ஆர்வம் உள்ளவர், தமிழ்வாதியராக இருந்திருக்காரு ஆரம்பத்தில். ஸோ ராஜன் சார் சொல்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இங்கே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா மாற்றங்கள் பெருசாக ஏற்படலைங்கிறது தான் உண்மை. அவர் கடுமையாக சொன்னால் கூட, நிறைய இடங்களில் கடுமையான வாதங்களை முன் வச்சுருந்தா கூட அது ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றி இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் போகிற வருமானத்தை கூட வந்து கூட இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆஃப் த கேமராவில் எப்படி இருப்பார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பழக்கம், எங்கள் அப்பாவுக்கு நல்ல பழக்கம். அப்பாவுடைய படம், அதாவது வந்து சூளம்னு ஒரு படம் 1980 வந்துச்சு. அந்த படத்தில் தான் ராஜன் சார் முதல்ல சினிமா துறையில் நடிச்சிருக்கார். ஒரு படத்தில் டைட்டில் கார்டிலே வந்து கே ராஜன் வரும். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு, படங்கள் இயக்கம் பண்ணியிருக்காரு, கதை வசனம் எழுதியிருக்கிறாரு, விநியோகராக இருந்திருக்கிறாரு. எல்லாம் அதான் எல்லா விதமான பன்முகத்திறமை கொண்டவராக வந்து ராஜன் சார் இருந்திருக்காரு. ராஜன் சார் அப்படின்னா அவர் நெருங்கி பழகிறவங்களுக்கு மட்டும்தான் அவரை பற்றி தெரியும். பொதுவாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஆளுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நான்லாம் வந்து நிறைய தடவை அவர் பார்த்து பேசியிருக்கேன். நிறைய தடவை விழாக்கள், தமிழ் திரைப்பட சங்கத்தில் வந்து நடக்கிற விஷயங்கள், அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது என்னை பார்த்தாருன்னா, நான் விஷ் பண்ணேன்னா உடனே வந்து கட்டி அணைச்சிப்பார். அண்ணன் வாடா தம்பி, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, என்ன படம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்பார். இல்லை அண்ணன், இல்லை சார் எதுவும் நான் இப்போ எடுக்கல அப்படின்னு. எதுவும் எடுக்க வேணாம், இப்போல்லாம் எதுவும் பண்ணாத, வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஒரு அன்பாக பேசுவார். எல்லா திரைப்படத்துறை அது நல்லா இருக்கணும், திரைப்படங்கள் எடுக்க வர தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு, இது திரைப்படத்துறை மட்டுமே நோக்கமாக 46 வருஷமாக அந்த திரைத்துறையில் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்த ஒரு மனிதர். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து மாற்றங்களை ஏற்படுத்தலையாங்கிறதை தனியாக விட்டுட்டோம்னா ஒரு மனிதன் தனியாக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார்.
டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா, அவர்னால என்ன மாறுச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏதோ பேனர் வச்சாங்க, ஹோர்டிங்ஸ் வச்சாங்க, ரோட்ல குப்பை கிடக்கு, சாக்கில அடைச்சு கிடக்கு, ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. எதுனாலும் பார்த்தீங்கன்னா, அவரை எதிர்த்து குரல் கொடுத்துட்டே இருப்பார், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார். தனி மனிதனா இருந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இறந்து போயிட்டாரு. அது வந்து மாற்றங்களை உண்டு பண்ணிச்சோ இல்லையோ, விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. அது உண்மை. அந்த மாதிரி ராஜன் சார் வந்து தொடர்ந்து வந்து சினிமாக்காண்டி குரல் கொடுத்துட்டே இருந்தார். அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. பட் மாற்றங்களை உண்டு பண்ணிச்சான்னு தெரில. பட் பழகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர். அதாவது பிஹைண்ட் த கேமரா ரொம்ப நல்ல மனிதர். நீங்கள் சொன்னீங்கல்ல, அவருக்கு ஒரு ஒரு ஆடியோவில் போய் கலந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 பணம் கொடுப்பாங்க, கவர் கொடுப்பாங்க, சும்மா கிஃப்டாக. அவர் கேட்டு வாங்க மாட்டார், கிஃப்டாக. அந்த பணத்தை என்ன பண்ணுவார்னா, வேற உதவி தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவார். அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். இது வந்து ஆரம்பத்துலேருந்து அவருக்கு இருந்திருக்கு இந்த இயல்பு. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு 2, 3 நான் சொல்கிறேன். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவாங்கல்ல மாணவர்கள், பரீட்சை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பயிற்சிகள் தேவை, படிக்கிற மாணவர்களுக்கு. இவர் பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு. வந்து ராயபுரத்தில் வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய ஹாலை ஒதுக்கி ஆசிரியர்களை வந்து டிஎன்பிசி பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து, இவர் சம்பளம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து இலவசமாக அந்த மாணவர்களுக்கு வருஷம் பயிற்சி கொடுப்பார். கல்வி அது நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் யார் செய்வா? செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காசு வந்தால் யாருக்காக இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவார். கடைசியாக அவர் நடித்த படம் வந்து அந்த மோகன்ஜி நடித்த பராசுரன்கிற படம். அந்த படத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க இவர் நடித்ததுக்கு. இந்த 1 லட்ச ரூபா கொண்டு போய் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டார். எப்படி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனில் இப்போ வந்து கே ராஜன் சார் தலைவராக இருக்கார். இப்போ கரண்ட்டில் தலைவராக இருக்கார். அந்த அசோசியேஷனுக்கு நன்கொடையாக கொடுத்துட்டார். இதெல்லாம் விடுங்க. நம்ம ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம மவுண்ட் ரோடில் இருக்குது. அதில் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். அங்கே ஒரு விநியோகஸ்தர்களுக்கு வந்து ஒரு கட்டடம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி ரஜினி சாரை போய் பார்க்குறாரு. யார் எதுக்காண்டி பார்க்குறாரு? தனக்காண்டி பார்க்கல. அந்த கட்டட நிதிக்கு வந்து பணம் வேணும் கொடுங்கன்னு சொல்லி ரஜினி சாரை பார்த்து, ரஜினி சாரே என்ன சார் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சார் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, நம்ம ரஜினி ஒரு கட்டட நிதி பண்ணணும், ஏதாவது பண்ணு, நீ சினிமாவில் தான் இருக்க, ஹெல்ப் பண்ணு, அதுவும் தைரியமாக தான் கேட்பார். அப்படின்னோடனே ரஜினி சார் என்ன தெரியுமா பண்ணார்? படையப்பாவுடைய செங்கல்பட்டு விநியோக உரிமையை கே ராஜன் சாருக்கு எழுதி கொடுத்துட்டார். இந்தாங்க சார், இதில் வர லாபத்தை எடுத்து கட்டிங்க அப்படின்ட்டாரு. அதில் அன்றைக்கி கோடிகளில் லாபம் வந்துச்சு படையப்பா படத்தில். அந்த காசை பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்ன கணக்கு வந்துச்சுன்னு சங்கத்தில் காமிச்சு சங்கத்துக்கே கொடுத்துட்டார். கோடிகளில் வந்த பணத்தை யாராவது செய்வாங்களா? கொடுத்து இன்றைக்கி அவர் கொடுத்த பணத்தில் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் ஆஃபீஸ் இருக்குது மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து இயல்பாக வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இயல்பாக பார்த்திங்கன்னா நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், சினிமாவை நேசித்த மனிதர், தைரியமான மனிதர். ஆனால் அவருக்கே இப்படி ஒரு நிலைமை என்னும்போது சினிமாவே பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறது, அவங்களே எல்லாருமே வந்து சம்பிச்சு போயிருக்காங்க. எப்படி கே ராஜன் சாரே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சினிமாவுக்கு குரல் கொடுக்குறவரா இருக்கிறார். நீங்க சொன்னீங்க கோடிகளில் வர்றது கூட வந்து நிறைய பேர் கொடுத்துறாருன்னு. இப்போ அவங்களுடைய மகள் அவங்களாம் வந்து பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, இவ்வளோ பண்ணியும் கூட அவருக்கு வந்து நன்றிகள் கூட வந்து யாரும் சொன்னதில்லை. உதாரணமாக குறிப்பிட்டு ஒரு படத்தை சொல்லியிருந்தாங்க, நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கூட வந்து நன்றி சொல்ல ஹேராம் படத்திற்காக அப்படின்ற மாதிரி அவங்களோட வேதனையை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களும் இருக்கு. அதாவதுமா ஒரு காலகட்டம் நீங்கள் சொல்கிற ஹேராம் படம் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து விசிடி திருட்டு விசிடி வந்து நிறையா வந்துட்டு இருந்துச்சு. பர்மா பஜார் இருக்குல்ல பாரிஸில், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன கடையாக இருக்கும். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அன்னைக்கே சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100, 200, 300ன்னு விசிடி திருட்டு விசிடி வந்துடும். ஒவ்வொரு படமும் வந்துடும். அதை வாங்கிட்டு போய் மக்கள் வந்து வீட்டில் போய் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் தேட்டருக்கு வந்து 5 பேர் குடும்பத்தோடு வரணும்னா செலவழிக்கணும் இல்லையா? வரணும், பைக்கில் வரணும், காரில் வரணும், பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும், படத்தை பார்க்கணும், அதுக்கு செலவாகும் இல்லையா? அதுக்கு பதில் என்ன, ஒரு விசிடியை வாங்க வேண்டியது, வீட்டில் போட்டு பார்த்துட வேண்டியது, 5 பேரோ 10 பேரோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சினிமாவுக்கு அது பெரிய பின்னடைவாக இருந்துச்சு, வருமான இழப்பாக இருந்துகிட்டு இருந்துச்சு. யாராலையுமே அது ஒன்றுமே பண்ண முடியல, தடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணார் கே ராஜன் சார்? கமல்ஹாசன் படம் ஹேராம் வந்தப்போ தைரியமாக வந்து பர்மா பஜாரில் போய் இறங்கி ஒரு 50 பேர் கூப்பிட்டு போயிட்டார். போய் இறங்கி எல்லா கடையில் இருக்கிற திருட்டு விசிட்டெலாம் பறிமுதல் பண்ணி, இனிமேல் இந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் திருட்டு வீடியோ வச்சிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் மிரட்டி அதட்டி எல்லாம் பண்ணார். அன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டார்.
கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். அன்றைக்கி மாலையே என்னமோ வந்துட்டார், உடனே ஒரே நாள்லேயே என்னமோ வந்துட்டார், அது வேறு கதை. ஆனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த ஹேராம் படத்துக்கு கமலஹாசனுக்காண்டி தான் அப்படி ஒரு போராட்டத்தை அவர் பண்ணார். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் இவரை வந்து ஜாமீனில் கூட எடுக்க வரல, கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த வருத்தங்கள் வந்து கே ராஜன் சாருக்கு அப்போ இருந்து கமலஹாசன் மேலே இருந்தது. கமலஹாசன்னா கொஞ்சம் கோபமாக தான் பேசுவார், அது இருந்தது. அதுதான் அவங்க குடும்பத்தார் வெளிப்படுத்தியிருக்காங்க. நன்றி அப்படின்னும் போது இன்றைக்கெலாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுமா. இந்த உலகத்திலே நம்ம எதிர்பார்க்க முடியாது, சினிமாவில் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. சினிமாலெல்லாம் நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நன்றிங்கிற வார்த்தைக்கும் சினிமாக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, நீங்கள் சொன்ன தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கிறப்போ அவர் பேசுகிறப்போ வந்து கடுமையாக பேசுகிறாரு, யூடியூப்புக்கு வருமானம் வருது, அதற்காக மட்டுமே அவரை நிறையா இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவர் இல்லை அப்படின்றப்ப தான் அவர் உண்மையாகவே என்ன பேசியிருக்கிறாரு, மக்களுக்காக சினிமா தயாரிப்பாளர்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் குரல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அவருடைய மரணம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். மரணம் வேதனையானதுமா. மரணம் எல்லாருக்கும் வரும். இயற்கை மரணமாக இருந்தால் அது வேறு விஷயம். இப்படி ஒரு மரணம், எப்படி சொல்கிறது, ஆற்றுப்பாலத்தில் குதித்து ஒரு 85 வயசு முதியவர், அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலம்மா. இப்படி ஒரு மரணம் அவருக்கு வந்திருக்க வேண்டாம். அது நடந்துருச்சு. அது ரொம்ப வருத்தமான விஷயம். மரணம்ன்றது வரதான் செய்யும், ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்திருக்க வேண்டாம். சார், இறுதியாக இப்போ இவ்வளோ விஷயங்களை பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழலாக இருக்கா சார்? பயத்தெல்லாம் ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரிலம்மா. 4 நாள் பேசுவாங்க, ஒரு வாரம் பேசுவாங்க, வேறு டாபிக் வந்துடும், அடுத்து போயிடுவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஆர்பி சௌத்ரி சார் வந்து 99 படம் எடுத்தவர், கிட்டத்தட்ட 100 படம் எடுத்தவர், விபத்தில் மரணித்தார். 4 நாள் பேசினாங்களா? நீ கே ராஜன் சார் வந்தோடனே கே ராஜன் சாருக்கு வந்து 4 நாள் பேசுவாங்களா? அடுத்து வேறு ஏதாவது வரும். ரவி, கெனிஷா, மோகன், ஆர்த்தி, இப்படி ஏதாவது டாபிக் வந்துச்சுன்னா ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. யாரும் அதெல்லாம் பயத்தெல்லாம் ஏற்படுத்தாம என்ன பயத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பயப்படலாம் மாட்டாங்கம்மா. சரி சார், இது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல தகவல்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.